கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பர்ஸ்டார் கிச்சன்ல மஷ்ரூம் மட்டர் மலாய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இந்த கிரேவிய சப்பாத்தி, பூரி, நான், அப்புறம் புலாவ் இதெல்லாம் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சூப்பர்ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு அது மெல்ட் ஆனோன்னே ஆனியனை போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பட்டரில் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஆனியன் இப்போ நல்லா வதங்கினோன்னே நான் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினோன்னே இது கூட நான் 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே கடாயில் 1 ஸ்பூன் பட்டரும் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணணும். ஆயில் நல்லா சூடானோன்னு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் Cumin and Coriander powder, 1/2 ஸ்பூன் Garam masala, 1/2 ஸ்பூன் Amchur powder. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் மஷ்ரூம், அப்புறம் 1 கப் க்ரீன் பீஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இப்போ கிரேவி திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஷ்ரூமும் க்ரீன் பீஸையும் நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் கிரேவி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ மஷ்ரூமும் க்ரீன் பீஸும் நல்லா வெந்துருச்சு. அது கூட 1/4 கப் நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீம் சேர்த்துக்கலாம்.
இது கூட கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ மஷ்ரூம் மட்டர் மலாய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.